சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை ஏற்படுத்த இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மம் இவங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கொடுமை அனுபவிச்சாங்க அப்படின்றது உண்மை. இப்போ அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வையில் இருக்க சனி வக்ரகதி அடைய போகிறாரு, குருனோட பார்வை இருக்க போகிறாரு. அப்போ பெருசாக நெகட்டிவ் கிடையாது. இருந்தாலும் சிம்மம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உள்ளதே உள்ளபடி காட்டும் கண்ணாடி தான் சிம்மம். எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது, அதை நம்ம சிம்மத்துக்கிட்ட சொன்ன வச்சுக்க, உனக்கு பெருசாக நடிக்க தெரியாதுப்பா, இல்லை எனக்கு நடிக்க தெரியாதுல்ல, எனக்கு நடிக்க பிடிக்காது, இதுலேயும் நான் தான் ஐ ஷுட் பி த டாப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட கெத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க பிடிக்காதுமா. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கவே பிடிக்காத ஒரு ராசி இது அப்படின்னா சிம்மம். நியாயம் தானே அது. சுயமரியாதையை விட்டு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா செய்ய வேண்டியதே இல்லை. அது ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா கூட அவங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் கெடுக்க மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரையும் ட்ராப் பண்ணி முன்னேற மாட்டாங்க. மற்றவங்களை எப்படி அடிச்சு எப்படி பிழைக்கலாம் அப்படின்றதுல நீ சிம்மத்துக்கு கோடி ரூபாய் கொடுத்து கற்றுக் கொடுத்தா கூட கற்றுக்க. அப்போ இயற்கையாகவே நல்ல உயரிய குணங்களுடைய பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க இவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்றா போல நல்லா வாழணும் அப்படின்னா அம்பிகையை காலை பிடிச்சிடுறது நல்லது. அம்பிகையினுடைய காலை அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் அப்படின்லாம். அப்போ இவங்க எந்த அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களாம்மா. இப்போ சனி 2028 வரைக்கும் அஷ்டம் சனி தான். நடுவில் 11ஆம் மாதம், அதே மாதிரி 12ஆம் மாதம் ஏறக்குறைய 11ஆம் தேதி வரைக்கும் குருனோட பார்வை சனி மேலே இருக்காது, அகலும். அப்போ யாருக்கு சனி அடங்குவான் அப்படின்னா மாத்தா காளிக்கு அடங்குவான். அப்போ முடியும் அப்படின்னா காளி மாத்தானோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாம். பெரிய லெவலில் வழிபாடு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சுய ஜாதகத்தில் ராகு எக்ஸலண்ட்டாக இருந்தால் தான் காளியை பிடிக்கும் போது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். சுய ஜாதகத்தில் ராகு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் அப்படின்னா காளி வழிபாடு ரொம்ப உக்கிரமாக நம்ம பண்ணுறோம், ரொம்ப தீவிரமாக பண்ணும்போது தப்பாக போய் முடிச்சிடும். நம்ம தீவிரமாக பண்ணி மாதாஜி குருஜி எல்லாம் ஆக போகிறது இல்லை. அப்போ நம்மளோட பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் சரி, நம்ம சாமானிய மனுஷனோட வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காளி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப உருவேற்றுறதுன்றது வேண்டாம், ஓகேங்களா. அப்போ அந்த காளி ஃபோட்டோ வாங்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது காளி உக்கிரமாக தான் இருப்பாள். அவளோட ரூபம் நாக்கு தொங்க போட்டுட்டு உக்கிரமாக தான் இருப்பாள். ஆனால் நம்ம அதை ப்ளசன்ட் காடஸாக வாங்கி வச்சுக்கலாம். தக்ஷண காளி, இந்த கல்கட்டாலாம் காளி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்கும். அந்த மாதிரி தக்ஷிண காளியினோட ஃபோட்டோ வாங்கி வச்சு காளிக்கு செம்பருத்தி பூ, சிவப்பு ரோஜா இது நம்ம போட்டு அவளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தில் ஒரு 10 கிராம்பு போட்டணும். இவ்வளோ பெருசுனா ஒரு 10 கிராம்பு போட்டு நெய் தீபம் ஏற்றணும். அதை 4 எள்ளு போட்டுடணும். எள்ளு போட்டுட்டு நீ நெய் தீபம் ஏற்றிட்டு தாயாருக்கு பார்த்தீங்கன்னா காளி கவச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குமா. காளி கவசம், இப்போ கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் மாதிரி காளி கவசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ராஜ தத்தாஸ் காளி கவசம். ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு அது சமஸ்கிருதத்தில் இருக்க படிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காளி கவசம் தமிழ்லேயே இருக்குது. அந்த காளி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் பண்ணணும். காளிக்கு என்ன நிவேதனம் பண்ணலாம்? பீட்ரூட் ஹல்வா. பீட்ரூட்டு உனக்கு இப்படி தான் ஹல்வா பண்ணணும்லாம் இல்லை, உனக்கு எப்படி ஹல்வா பண்ண தெரியுமோ அப்படி ஹல்வா பண்ணிக்கோ. பீட்ரூட் ஹல்வா தாயாருக்கு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு போது ரொம்ப நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். எந்த வண்ணத்தில் அம்பிகைக்கு வஸ்திரம் சாத்தணும் மேம்? இது பார்த்தீங்கன்னா காளிக்கு தான் வஸ்திரம் சாத்துறது நல்லது. பக்கத்தில் காளி கோயில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு காளினாலே கருப்பு நிற உடைதாம்மா. காலத்தை வென்றவள், காலனை வென்றவள் அப்படின்னு தான் நம்ம காளியை சொல்லுவோம். அப்போ கருப்பு வண்ண உடை தான். ஆனால் இப்போ நம்ம வடநாட்டிலலாம் கருப்பு வண்ண உடை எடுத்து போய் கொடுக்கும்போது அழகாக ஜம்முன்னு வாங்கி காளிக்கு இது பண்ணுவாங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு வண்ண உடை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கருப்பு, அதில் நல்ல டார்க் ரோஸு, இந்த குலாப் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடர்ந்த ரோஸு, அழகான ஒரு ரோஸு, அந்த ரோஸ் பார்டர் வச்சு சாரீ வாங்கிட்டு போயிட்டு நம்ம கோயிலில் கொடுக்கணும். அதே மாதிரி ரோஜா பூ மாலை வாங்கிட்டு போய் கொடுத்து கூடவே பான பீடா சொல்லுவாங்கல்லம்மா, அந்த பீடா ஸ்வீட் பீடா ஒன்று கொண்டு போய் கொடுத்து, இப்போ இங்கே சென்னை சுற்றி இருக்கவங்களாம் காளிகம்பாள் கோயில் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை வீட்டு பக்கத்துலேயே இப்போ வக்ரகாளி பக்கத்தில், இப்போ இந்த பதிவு யாருனாலும் பார்ப்பாங்க இல்லைங்களா, வக்ரகாளி கோயில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காளிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்க அந்த நிறம்லாம் மற்ற காளி எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கருப்பு நிற ஆடை அணியிறாங்க, தாயாருக்கு அணிவிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கும்போது இவங்களுக்கு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி சுகபோகமான வாழ்க்கை அப்படின்றது கிடைக்குமா. சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன மேம்? சிம்மம் பார்த்தீங்கன்னா கோவம் அப்படி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கும், ஓகேங்களா. அது அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அவங்கள சார்ந்தவங்க
நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னா இவங்களால டாலரேட் பண்ண முடியாது. நீ இந்த தப்பு பண்ணுற, அது பண்ணுற, இது செய்யாத, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. யாரையுமே மாற்ற நம்மளால முடியாதும்மா, இல்லையா? அவங்கவுங்களா மாறினாதான் உண்டே தவிர நான் சொல்லி நீ மாறுவியா, இல்லை நீ சொல்லி நான் மாறுவியா? என் மனசுக்கு நியாயம்னு பண்றது உன் மனசுக்கு தப்பா தெரியும், உன் மனசுக்கு நியாயம்னு பண்றது என் மனசுக்கு தப்பா தெரியும். அப்ப மற்றவங்கள மாற்ற முயற்சிக்காதீங்க, மற்றவங்கள திருத்த முயற்சிக்காதீங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னே நினைக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து அப்பா நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னா மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. இதை மாத்திக்கிறது நல்லதுமா. ஓகே மேம். இந்த மாதம் எவ்வளவு % பாசிட்டிவா இருக்கு மேம் உங்களுக்கு? 80% பாசிட்டிவா இருக்கு. நன்றி மேம். நன்றி. உங்களுக்குமா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பல தீராத பிரச்சனைகள்ல நாங்க இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எத்த தின்னா பித்த தெளியோன்ற கஷ்டத்துல நாங்க இருக்கோங்க. இந்த மாதிரி தீராத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தீர்வு என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிட முடியுமா? ஆக உங்க சுய ஜாதகத்தை நீங்க என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.